உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS 1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கங்க. இப்போ திரும்பி கேம் ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் தி போலிங் ஆளும் கட்சிக்கு சரியாக போகலன்னு பல பேர் பேசுகிறாங்க. அதனால் அலிகருக்கு போனார் பிரதமர். அலிகருங்கிறது யூபியில் ரொம்ப ஃபேமஸான ஏரியா. அந்த ஏரியா ஒரு முஸ்லீம் யூனிவர்சிட்டி இருக்குது. அங்கே முஸ்லீம் பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தி. அங்கே போய் உக்காந்துக்கிட்டு 18 வருஷத்துக்கு முன்னாடி மன்மோகன் சிங் பேசின ஒரு ஸ்பீச்சை எடுத்துக்கிட்டு, காங்கிரஸ் வந்தால் உங்கள் சொத்தெல்லாம் இஸ்லாமியருக்கு போயிடும், இஸ்லாமியருக்கும் மைனாரிட்டிஸுக்கும் உங்கள் சொத்தை கொடுக்கறதுக்காக தான் வெல்த் சர்வே எடுக்க சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட 2 ஃப்ளாட் இருந்ததுன்னா ஒரு வீட்டை பிடுங்கி இஸ்லாமியருக்கு கொடுத்துருவாங்க. 2வது விஷயம், நீங்கள் போட்டுட்ருக்கிற தாலி நகையெல்லாம் பிடுங்கி இஸ்லாமியருக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு பேசியிருக்கிறார். அந்த ஸ்பீச்சோட கிளிப்பிங்கை இங்கே நான் போட சொல்கிறேன். किसकी कितनी सैलरी और कितनी एफडी है उसकी भी जांच होगी. किसके पास 1 वाहन है, किसके पास 2 वाहन है, उसकी भी जांच होगी. यानी किसके पास कितनी जमीन है उसकी भी जांच होगी. व्हीकल कितने हैं उसकी जांच होगी. कांग्रेस इसका सर्वे कराएगी और फिर कांग्रेस कब्जा करेगी. सरकार के नाम पर कब्जा करके आपकी संपत्ति को छीन करके बांटने की बात कर रही है. कांग्रेस यहां तक जाएगी. अगर आपका गांव में पुराना पैतृक घर है, बच्चों के भविष्य के लिए आपने शहर में मानो छोटा फ्लैट ले लिया, और अगर पता चला कि आपका गांव में भी एक घर है तो 2 में से 1 छीन लेंगे कि आपको 2 की जरूरत नहीं है, जिसको नहीं उसको दे देंगे. कांग्रेस के लोग कहेंगे कि आपके पास गांव में एक घर तो पहले से ही है. ये माओवादी सोच है, ये कम्युनिस्टों की सोच है. ऐसा करके कितने ही देशों को वो पहले बर्बाद कर चुके हैं. अब यही नीति ये कांग्रेस पार्टी और इंडिया अलायंस भारत में लागू करना चाहती है. आपकी मेहनत की कमाई, आपकी संपत्ति पर कांग्रेस अपना पंजा मारना चाहती है. ஃபஸ்ட்டு அன்றைக்கி இருந்த பிரதமர் என்ன சொல்லியிருக்காருன்றாங்க, ஒரு தேசத்தின் வெல்த்தில் ஃபஸ்ட்டு மக்களோட வெல்த்தை சொல்லவர் தேசத்தின் வெல்த் அப்படிங்கிறார். இவரோட ஃபஸ்ட்டு ரைட்டு ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, மைனாரிட்டிஸுங்கிறார். இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 70-75% பாப்புலேஷன் ஓபிசி. ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, மைனாரிட்டிஸ்னால் 90% ஆஃப் தி பாப்புலேஷன். இந்தியா ஃபுல்லாக 90% ஆஃப் தி பாப்புலேஷன் இந்த குரூப்பில் தான் வரும். ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, மைனாரிட்டிஸ் தான், இவங்க தான் 90% ஆஃப் தி பாப்புலேஷன் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி 5% ஆஃப் தி பாப்புலேஷன் கையில் மோர் தென் 80% ஆஃப் தி வெல்த் இருக்குது. இது ஒரு ஆக்ஸ்ஃபேம் சர்வே சொல்லுது. ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கட்சியும் என்ன சொல்ல வருதுன்னா, சில 10 முதலாளிங்க 50 முதலாளிங்கள்கிட்ட எல்லா பணமும் இருக்க முடியாது. பணங்கிறது எல்லார்ட்டையும் இருக்கணும். ஃபஸ்ட்டு நாங்கள் சர்வே எடுப்போம், யார்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குதுன்னு. ஒன்றும் இல்லை, பெரியப்பா பிடிச்ச நண்பர் ஒருத்தர் 2014 எவ்வளோ வெல்த் இருந்தது, இன்றைக்கி எவ்வளோ வெல்த் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இன்னொரு நண்பர் பையனோட கல்யாண செலிப்ரேஷனுக்கு ஒரு சாதாரண ப்ரைவேட் ஏர்போர்ட்டை இம்மீடியட்டாக இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக டிக்ளேர் பண்ணார். நீங்களும் நானும் ஒரு கிளியை வீட்டில் வச்சுருந்தா கூட அது தேச சட்ட குற்றம்னு சொல்லி வைல்ட் லைஃப் ஆக்டை நம்மளை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. ஆனால் ஒரு நண்பரோட பையனுக்காக ஒரு கம்ப்ளீட்டு ஜூவே திறந்து கொடுத்துட்டாரு. இது பிரதமர் பண்ணுற வேலை. பிரதமர் அவரோட நண்பர்களுக்கு டேக்ஸை பயங்கரமாக குறைச்சி அவங்களுக்கு லாபத்தை சேர்க்க விட்டுருக்கிறாரு. பிரதமர் ஆட்சியில் வந்த அன்றைக்கி 2300 2400 ரூபா தங்கம். இன்றைக்கி தங்கம் விலை 7000 ரூபா. சப்போஸ் எங்கிட்ட அன்றைக்கே இருந்த தங்கம் ஒரு 1000 கிராம் இருந்ததுன்னா, ஒன்றுமே பண்ணாமல் வீட்டில் உட்காந்துக்கிட்டு 1000 கிராமுக்கு 5000 ரூபா சம்பாதிச்சு எனக்கு 50 லட்ச ரூபா பணம் கிடச்சிருக்கு. எவ்வளோ பேர்கிட்ட 1000 கிராமுக்கு மேலே தங்கம் இருக்கும்? பிரதமர் நண்பர்கள்ட்ட 100 கிலோ 200 கிலோ தங்கம் இருக்கும்.
அதனால் ஃபஸ்ட்டு மிடில் கிளாஸை காங்கிரஸ் டார்கெட் பண்ண போகிறது கிடையாது, அப்பர் மிடில் கிளாஸையும் காங்கிரஸ் டார்கெட் பண்ண போகிறது கிடையாது, சம்பளம் வாங்குறவனை காங்கிரஸ் டார்கெட் பண்ண போகிறதே கிடையாது. இந்த வெல்த் சர்வேங்கிறது என்னென்னா, எந்த பிஸ்னஸ்மேனுக்கெல்லாம் பணம் நிறைய சேர்ந்துருக்கு, குமிஞ்சிருக்கு இந்த 10 வருஷம் ஆட்சியில், அவங்கள்ட்ட பர்சனலாக எவ்வளோ சொத்து இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன்கிட்ட எந்தெந்த சொத்து இருக்குது, அவன் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவன் அப்படிங்கிறத ஃபுல்லாக சர்வே எடுத்து ஃபிகர் எடுத்து மக்களுக்கு நேரம் கொடுக்க போகிறாங்க. ரெண்டாவது, உலகத்தில் எல்லா இடத்துலையுமே எஸ்டேட் டேக்ஸ்னு ஒன்று இருக்குது. எஸ்டேட் டேக்ஸ்னால் உலகத்தில் என்னென்னா, ஒருத்தர் பெரிய பணத்தோடு செத்தார்னா அதில் 30% டேக்ஸு அவங்களோட சந்ததிகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்டுக்கு போகணும். இது பணக்காரங்களுக்கு. சப்போஸ் ஒருத்தர்கிட்ட 100 கோடி ரூபா சொத்து இருக்குன்னு வைங்க, இன்றைக்கி 100 கோடியும் அவங்க பசங்கள்கிட்ட போகும். அமெரிக்கா, இங்கிலாந்து, மற்ற எல்லா ஊர்லேயுமே, ஜப்பான், ஜெர்மனி எல்லா ஊர்லேயுமே 30% நேராக கவர்மெண்ட்டுக்கு போயிடும். மீதி 70% தான் அவங்களோட லீகல் ஹேர்ஸுக்கு போகும். சில நாட்டுகளில் இந்த டேக்ஸ் அதோட ஜாஸ்தி. அதாவது இப்போ நான் ஜப்பான்லலாம் கம்பெனியில் இருக்கிற ஷேர்ஸு கூட ஒரு போர்ஷன் டேக்ஸு கவர்மெண்ட்டுக்கு போகும். இது எதனால இப்படி பண்ணுறதுன்னா, பரப்பாலேயே ஒருத்தன் பெரிய பணக்காரன் ஆகிட முடியாது, அவன் ஒரு போர்ஷனை கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தாதான் அது எல்லாருக்கும் போகும், மற்றவங்களுக்கும் பணம் திரும்பி சர்க்குலேஷனில் இருக்கும். பணக்காரனாகவே இருக்க முடியாது, ஏழையாகவே இருக்க முடியாதுன்னு. பணக்காரங்களுக்கு எல்லா ஊர்லேயும் 50லேருந்து 60% டேக்ஸ் உண்டு. இங்கிலாந்து அங்கெல்லாம் 47-48% டேக்ஸ் உண்டு. நம்ம ஊரில் ஒரே ஊர் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவோட கம்பீட் பண்ணுறேன்ட்டு பணக்கார கார்ப்பரேட்டுகளுக்கு 25-30% டேக்ஸ். அம்மையார் என்ன சொன்னாங்கன்னா, ஆட்சிக்கு வரைச்ச வெரி கிளியர்லி, நாங்கள் டேக்ஸ் கட்டாமல் அவங்கள்ட்ட பணம் கொடுத்தாங்கன்னா அவங்க பெருசாக பில்டிங்லாம் கட்டுவாங்க, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, புது ஃபேக்ட்ரி திறப்பாங்க, புது கம்பெனிகள் திறப்பாங்க, இதனால் வேலை வாய்ப்பு பயங்கரமாக கூடும் அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட்டோட ஆர்கியூமெண்ட்டாக இருந்தது. இன்றைக்கி மோடியோட பாலிசியை 5 வருஷமாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தாச்சு. இந்த 5 வருஷத்தில் வேலை வாய்ப்புங்கிறது குறைஞ்சி போயிடுச்சு. கவர்மெண்ட்டு அஃபிஷியலாக சர்வே எடுக்கிறதே நிறுத்திட்டாங்க. இப்போது சர்வே எடுத்தால் தான் எவ்வளோ பேர் அன்எம்ப்ளாய்டுங்கிறது நம்மளுக்கு தெரியும். படித்தவங்களில் அன்எம்ப்ளாய்மெண்ட் 30-32% இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட்டதாரிகளுக்கு வேலை கிடைக்கிறது 100ல் 30 பேருக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிறாங்க. அடுத்தது, படிக்கலைன்னா கூட 10%க்கு வேலை கிடைக்கலங்கிறாங்க. இதனால் நார்த் இந்தியாவில் பல பேர் பிஹெச்டி படித்தவன்னா கவர்மெண்ட்டில் பியூன் வேலைக்கு அட்டெம்ப்ட் பண்ணிகிட்ருக்குறான். இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே 30 லட்சம் போஸ்ட்டு காலியாக இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி கவர்மெண்ட் டு சிட்டிசன்ஸ் ரேஷியோ, அதாவது இவ்வளோ சிட்டிசனுக்கு இவ்வளோ கவர்மெண்ட் அஃபிஷியல் இருக்கணும்னு ஒரு ரேஷியோ இருக்குது. இந்தியா தான் லோவஸ்ட் இன் த வேர்ல்டு. ஒரு கேபிட்டலிஸ்ட் அமெரிக்காவில் கூட தெர் ஆர் மோர் கவர்மெண்ட் ஸ்டாஃப் டு பப்ளிக். அதனால் எசென்ஷியல் சர்வீசஸ்லாம் குறைஞ்சி போச்சு. ஆர்மியில் சேர்றவனை கூட அக்னிவீருங்கிற ஸ்கீமில் போட்டு 4 வருஷத்தை ரிட்டையர் ஆகி போகிறீங்க. அவனுக்கு நார்மலாக ஆர்மியில் சேர்ந்தானா 18-20 வருஷத்துக்கு எம்ப்ளாய்மெண்ட் அஷ்யூர்டு. இப்போது நம்ம பணக்கார நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மார்க்கெட்டில் டிமாண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை சேர்த்து வச்சிருந்த பணத்தை திரும்பி ஃபேக்ட்ரி கட்டுறதுல இன்வெஸ்ட் பண்ணலை. அவங்கள கேட்டால் டிமாண்ட் இல்லை, அதனால் இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறாங்க. டிமாண்ட் ஏன் இல்லை? இந்த ப்ரைவேட் டேக்ஸில் குறைச்சதை நீங்கள் இன்டைரக்ட் டேக்ஸ், ஜிஎஸ்டி, செல்ஃபோனில் டேக்ஸ் ஜாஸ்தி, லேப்டாப்பில் டேக்ஸ் ஜாஸ்தி. ஒரு வாட்டி நான் சொன்ன மாதிரி ஒரே இதே ஹெச்பி லேப்டாப்பு மலேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் 30% டிஃப்ரென்ஸ் இருக்குது. 50,000 லேப்டாப்பில் 12,000 ரூபாய்க்கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் போய் வாங்கிட்டு வந்துட்டு தான் வச்சுருந்தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த இன்டைரக்ட் டேக்ஸுங்கிறது எல்லார் மேலேயும் இருக்கிற டேக்ஸ்.
அதனால் மக்களுக்கு வேலை வாய்ப்பும் இல்லை, குறைக்கிறது டேக்ஸும் ஜாஸ்தி கட்டுறாங்க. இதனால் டிமாண்ட் இல்லை. டிமாண்ட் இல்லாதனால இவங்களால ஃபேக்ட்ரி போட முடியல. இவங்க பணத்தை ஹை-எண்டு கார்ஸும் வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதையும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்ரெடி இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணதுக்கு சரியாக இல்லைன்னு வெளிநாட்டுக்கு நிறைய பேர் ஓடி போயிட்டாங்க. அமெரிக்காவில் மட்டும் இந்த வருஷத்தில் 66,000 இந்தியர்கள் சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்காங்க. அதுதான் லார்ஜஸ்ட்டு. அமெரிக்காவில் 300 ஊர்லேருந்து இங்கே சிட்டிசன்ஷிப் வாங்கினவங்க. அமெரிக்காவில் மட்டும் 66,000ங்க. மற்ற பல ஊர், போர்ச்சுகல், ஜெர்மனி, இங்கிலாந்து, ஹாலண்டு, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, இது மாதிரி ஒரு 7-8 ஊர்லேயும் பல லட்சங்கள் இந்தியாவிலேருந்து போய் சிட்டிசன்ஷிப் வாங்கிறதுக்கும் பிஆர் வாங்கிறதுக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்க. 65,000 பேர் சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்காங்கன்னா பல லட்சம் பேர் H1B வீசாலையும் I-140 வீசாலையும் க்ரீன் கார்ட்லேயும் வாங்கியிருக்கிறாங்க. நீங்கள் இருக்கிற சுச்சுவேஷனில் இந்தியாவில் வேலை வாய்ப்பும் கேரியரும் இல்லாதனால்தான் படித்தவங்க வெளிநாட்டுக்கு ஓடுறாங்க. இதெல்லாம் சரியானோன்னா நண்பர்கள் பதுக்கி வச்சுருக்கிற பணத்தை டேக்ஸாக போட்டு வாங்கி எல்லாருக்கும் ஷேர் பண்ணலைன்னா இந்தியாவோட பொருளாதாரம் ஓடாது. அதனால் உங்கள்கிட்ட 2 ஃப்ளாட்டோ 3 ஃப்ளாட்டோ இருந்தால் உங்கள்கிட்டேருந்து 2 ஃப்ளாட்டை அடித்து பிடுங்கிறது நம்ம வேலை கிடையாது. டேக்ஸை 25%, 42% டேக்ஸ் கட்டிகிட்டு இருந்துறவன் 25% டேக்ஸ் கட்டுறது தான் ப்ராப்ளம். அதை சரி பண்ணுறது தான் கவர்மெண்ட்டோட வெல்த் சர்வே ஐடியா. அதை விட்டுட்டு இது மாதிரி துஷ்பிரயோகம் என்றைக்கோ பேசினதை அறகுறையாக மைனாரிட்டிஸ் மட்டும் நினைவு வச்சுக்கிட்டு மைனாரிட்டிஸை முஸ்லிம்ஸாக சொல்லி சீக்கியர்கள், ஜெயினவர்கள், கிறிஸ்துவர்களை மறந்துட்டு வெறும் முஸ்லீம்னு சொல்கிறது தவறு. அவர் சொன்னது ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, மைனாரிட்டிஸ். அவங்களுக்கு தான் டெஃபினட்டாக எல்லாருக்கும் ஆஸ் எ குரூப் டெஃபினட்டாக ரைட் இருக்குது. இது மாதிரி பயமுறுத்துறதுங்கிறது அசிங்கம். ஒரு பிரதமருக்கு அழகு இல்லை. நன்றி, வணக்கம்.